ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மன சுமைகளையெல்லாம் இறக்கி வைக்கும் மகத்தான நாள் இன்று. இனி வரும் நாட்களில் இன்பங்களை உன் வாழ்வில் அதிகமாகவே சுமக்கப் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் தெய்வ வாக்குதான். இது நாள் வரை உன் மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருந்த ரணங்களெல்லாம், சுமைகளெல்லாம் சற்று இலகும் நாள் இது. இலகும் நேரமும் இதுதான். இனி வரும் நாட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலும் உன் மனதிலும் நீ சுமக்கத்தான் போகிறாய். ஆனால் ரணங்களை அல்ல, வேதனைகள் அல்ல, இன்பங்கள் அதிகமாகவே சுமக்கத்தான் போகிறாய். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு வரப்போகிறது. இழந்து விடுவோமோ என்று நீ நினைத்தது எல்லாமே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. அது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். அந்த அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் உனக்காகவே. தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்துவிட்டு கவலைப்படாதே. வாய்ப்பு வரும்பொழுது அதை பக்குவமாக பயன்படுத்திக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வாய்ப்பாக அனுப்பிக்கொண்டே இருப்பேன். நீ தனிமையில் வடித்த கண்ணீர் என் பாதங்களை நனைத்து விட்டது. உன்னுடைய சுமைகளையெல்லாம் நான் இறக்கி வைப்பேன். தேவையில்லாமல் உன் கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நீ கேட்காமல் இருந்த அத்தனை வரங்களையும் உனக்கு கொடுக்கும் வேலையை நான் ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை கதவுகளும் மூடப்பட்டு விட்டதாக நீயே தவறாக எண்ணிக்கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுதுமே ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த கதவு திறக்கப்படும் என்றுதான் அர்த்தம். உனக்கான அந்த சிறந்த கதவும் திறக்கும். நான் திறந்து வைத்து கொண்டுதான் காத்து கொண்டிருக்கிறேன். எனவே உன் கண்களுக்கு தெரியும் மூடப்பட்ட கதவுகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்து திறந்து உனக்காகவே காத்து கொண்டிருக்கும் அப்பாவின் கதவை தவற விட்டு விடாதே. தேடி வரும் வாய்ப்பை, அதிர்ஷ்டமான வாய்ப்பை மிக சாதுரியமாக பயன்படுத்த கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நிகழ்த்தி காட்டுகிறேன். வாழ்க்கை என்ற புத்தகத்தில் நமக்கான இடம் வரும் வரை, நமக்கான பக்கம் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். புத்தகத்தை எடுத்தவுடன் புத்தகத்தை படித்துவிட்டு மூடிவிட்டால் என்ன லாபம் கிடைக்கப் போகிறது? அல்லது படிக்காமலேயே கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு மூடிவிட்டால் எதுதான் நிலைக்கப் போகிறது? எனவே ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக் கொண்டே வா. உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே வா. போராடிக்கொண்டே வா. ஓடிக்கொண்டே இரு. ஜெயித்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில். உனக்கு கிடைத்திருக்கும் அந்த புத்தகத்தை பொறுமையாக படி. ஒவ்வொரு பக்கமாக படி. உனக்கான பக்கம் வரும் வரை பொறுமையாக திருப்பிக் கொண்டே இரு. காலம் மாறும். உனக்கான நேரம் வரும். உனக்கான பக்கமும் வரும். அதுவரை காத்திரு. உனக்கான பக்கம், உனக்கான நாள், உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு. அதுவும் பொறுமையோடு காத்திரு. உன் சாயப்பா உனக்காகவே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். சாயிராம், சாயிராம். ஒரு முறை ஒரு மனிதன் ஒரு தனி அறையில் தூங்கி கொண்டிருந்தான். அப்போ திடீரென்று அந்த அறையில் ஒரு பிரகாசம் அவன் கண்களுக்கு தெரிஞ்சிச்சான். அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வருது அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த பிரகாசமான ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அந்த இடத்துல கடவுள் அவர் முன்னாடி தோன்றினாராம். தூங்கி கொண்டிருந்தவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னடா அந்த அறையில் நம்ம தூங்கி கொண்டு இருக்க இந்த ரூமில் திடீர்னு பிரகாசம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் அந்த பிரகாசம் மறைஞ்சு போய் இறைவனே நம்ம முன்னாடி நிற்கிறாரே, என்னவாக இருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு முன்னாடி வந்த இறைவன் பேச தொடங்கினாராம். மனிதா, உனக்கு வேலை இருக்குது. உன்னுடைய அறையின் முன்பக்கம் செல்.
அங்கு ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையை உன் முழு பலத்தையும் பயன்படுத்திப்பார் அப்படின்னு கடவுள் அந்த மனிதன்கிட்ட சொன்னாராம். இதை கேட்டுட்டு அந்த மனிதனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவனுடைய அறையின் முன்பக்கம் போய் அவன் சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய பாறை இருந்துச்சான். இந்த பாறையை நம்மளுடைய முழு பலத்தையும் செலுத்தி நகர்த்துமாறு இறைவன் சொல்லியிருக்காரே, இந்த கட்டளையை நம்ம எப்படி மீற முடியும் அப்படின்ட்டு அந்த பாறையை முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்த பார்த்தானா. இப்படி ஒவ்வொரு நாளும் இதை செய்துக்கிட்டே வந்தான். ஆனால் அவனால் அந்த பாறையை ஒரு துளி கூட நகர்த்தவே முடியலையாம். இப்படியே நாளும் போய்கிட்டே இருந்தது, வருடங்களும் போய்கிட்டே இருந்தது. ஆனால் அந்த மனிதனால் ஒரு துளி கூட அந்த பாறையை நகர்த்தவே முடியலையா. டெய்லியுமே சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த பாறையை தன்னால் முடிந்த அளவு முழு பலத்தையும் பயன்படுத்தி அவன் நகர்த்தி பார்த்துக்கிட்டே இருப்பானா. மாலை சூரியன் அஸ்தமானம் வரும் வரை இந்த நகராத பாறையோடு தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பானா. கடைசியில் புண்பட்ட மனதோடும் உடல் வலியோடும் இரவு அந்த அறையில் தூங்கும் பொழுது இந்த நாளை இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்ற உணர்வோடையே அந்த நாளில் அவன் தூங்கி போவானா. இப்படி தான் பல வருடங்களாக அவன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் உட்காந்து அவன் யோசிச்சானா, நம்ம வாழ்க்கையை இப்படியே வேஸ்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம், வீணாக்கிக்கிட்டே இருக்கோம், இந்த பாறையை தள்ளுறதுலையே நம்ம முழு கவனத்தையும் செலுத்திக்கிட்டு இருக்கோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே வீணாயிட்டு இருக்கே, நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அவன் அதை கடவுள்கிட்டையே போய் முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட போய், கடவுளே நீங்கள் கூறிய வேலையில தான் நான் பல நாட்களாக தீராத உழைத்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் அந்த பாறையை ஒரு துளி கூட என்னால் நகர்த்தவே முடியவில்லை, என்னுடைய தப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை, எதனால் நான் தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்கேங்கிறதும் எனக்கு புரியவே இல்லை, இதுக்கு காரணம்தான் என்ன அப்படின்னு அந்த மனிதன் இறைவன்கிட்ட போய் கேட்டானா. அதை கேட்டுட்டு இறைவனும் அவனுடைய கருணையோடு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சாராம். மனிதா, நான் ஒரு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நீ அதை ஏற்றுக்கொண்டு அதை நீ செய்யவும் ஆரம்பித்தாய். ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன்னுடைய முழு பலத்தை மட்டும் செலுத்து அப்படின்னு சொன்னேன். நான் பாறையை நகர்த்த வேண்டும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பலத்தை செலுத்துவது தான் உன் வேலை. உன் பலம் எல்லாமே தீர்ந்து போனது என நினைத்து இப்போது என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், அப்படிதானே, உண்மைதானே அப்படின்னு அந்த மனிதனை பார்த்து கேட்டாராம் கடவுள். நான் கொடுத்த வேலையை நீயும் திறம்பட தான் செய்தாய். இப்பொழுது பார், உன்னுடைய கரங்கள், தசை எல்லாமே வலிமையடைந்து கால்களும் திடமாக இருக்கிறது. இந்த சோதனையை மேற்கொண்டு உன்னுடைய திறமைகள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? உன் பலத்தை பயன்படுத்துவது மட்டுமே உனக்கு நான் கொடுத்திருந்த வேலை. அந்த வேலையை நீ சரியாக செஞ்சிட்ட, நன்றாக செஞ்சிட்ட. இப்போது பார், அந்த பாறையை நான் நகர்த்தி காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முயற்சி எப்போவுமே செய்துக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய முழு பலத்தை செலுத்தி அந்த முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். அது தவறாக இருந்தாலும் முயற்சி செய்வதை மட்டும் விடவே கூடாது. ஏதாவது ஒரு வேலை கீழ் நோக்கி செல்ல செய்தாலும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி மற்றவங்க நடக்கலைனாலும் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதற்கு தேவையான திட நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வேலையில் முன்னேறிக்கிட்டே இருந்தோன்னா அதற்கான நம்பிக்கையும் பலமும் பொறுமையும் தானாகவே நமக்கு வரும். இப்படி நேர்மையான நற்பண்புகளோடு எந்த ஒரு கடினமான பணியையும் கடவுளோட ஆசிர்வாதத்தோட நாம் நிச்சயமாக செய்து அதில் வெற்றியை பெறலாம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். விதியை ஆக்குவதும் நீக்குவதும் மனிதனே. நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படியே நம்மை அமைத்து கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே உள்ளது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன். மன குழப்பம் கொள்ளாதே.
இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. யாரும் யாருக்கும் குறைந்தவர்களே அல்ல. இதை மனதில் நினைத்துக்கொள். வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் தீர்ந்த பிறகுதான் நான் சிரிப்பேன் என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சிரிப்பதையே நீ மறந்துவிட வேண்டியதுதான். அதேபோல் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது. நான் மாறிவிட்டேன், என் வாழ்க்கையை நான் மாற்றியமைப்பேன் என்று நீ சொல்லுவது மிக தவறான ஒரு உதாரணம். உன்னுடைய வழிகளும் உன்னுடைய வாழ்க்கையும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு மாற்றியிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காயங்களின்றி காலம் எதுவுமே கற்றுத் கொடுப்பதில்லை. நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நம் வாழ்க்கையில் நிகழ்வதெல்லாம் நமக்கான நன்மைக்கே என்று வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அப்படி முடிவு செய்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி நம்மிடம்தான் இருக்கும். எப்பொழுதும் நிரந்தரமாக இந்த மனோபாவத்தை வளர்த்துக்கொள். எப்பொழுதுமே நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவுமே நீ வாழலாம். நீண்ட காலமாக ஏங்கி வேண்டியது உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான நல்ல வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இந்த மங்களகரமான நாளில் உனக்கானதை அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது உனக்கு வரவேண்டியது மற்றவர்களுக்கு சென்று விடுமா என்ன? அல்லது நான் தான் அதை அனுபவித்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். நீ நெடுங்காலமாக என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டதை, பிரார்த்தனையாக வைத்ததை, என்னிடம் ஆசையாக கேட்டதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்படுத்திவிட்டேன். இதோ அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உனக்கான ஆனந்த செய்தியை நீ பெறுவாய். நிச்சயமான ராஜபோக வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை விரும்புபவர்களை எப்பொழுதும் தவறாக பயன்படுத்தாதே. அதே போல நீதான் வேண்டும் என்று எதிர்பார்த்து உன்னிடம் வருபவர்களிடம் நேரமில்லை என்று அவர்களை விலக்கி செல்லாதே. உன்னை நம்புபவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே. அவர்களின் காயத்திற்கு மருந்தாக இருக்க வேண்டுமே தவிர நீயே அவர்களை காயப்படுத்தும் நபராக இருக்கவே கூடாது. உன்னை எப்பொழுதும் நீதான் சர்வமும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை எப்பொழுதும் வெறுக்காதே. நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நிரந்தரமே இல்லாத அந்த பணத்திற்காக நிம்மதியே இல்லாமல் தினம் தினம் அலைந்து கொண்டே இருப்பதுதான் இந்த உலகத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது. நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட எங்கு இவன் நன்றாக வாழ்ந்து விடுவானோ, நன்றாக வந்து விடுவானோ என்று மனதிற்குள் போட்டு புழுங்கிக் கொள்பவர்கள்தான் உன்னை சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு உன்னை போல் மற்றவர்களும் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மற்றவர்களோடு அதிகம் பழக்கம் வைத்து கொள்ளாமல் அமைதியாக இரு. எது வந்தாலும் கடந்து போகும், எது வந்தாலும் முடிந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்து விட்டாலே போதும். நம் வாழ்க்கையில் நான் நினைப்பதற்கு மேலாக முயற்சியையும் வெற்றியையும் நான் உனக்கு ஏற்படுத்துவேன். நான் இருக்கும் வரை எந்த கஷ்டத்தையும் நீ அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே, பின் உனக்கு மனக்குழப்பம் எதற்காக? உன் சாயப்பா இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உன்னோடு தான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே. கஷ்டம் முடிந்துவிட்டால் மற்றொரு கஷ்டம் தானாக வந்து என்னை பிடித்து கொள்கிறதே. நான் என்னதான் செய்ய என்று புலம்புவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். சோதனைகள்தான் ஒரு மனிதனை அவனுக்கு அறிமுகப்படுத்துகின்றன. நம்மையே யார் என்று
புரிய வைப்பதற்காகத்தான் சோதனைகள் வருகிறது என்பதை நேர்மறை சிந்தனையாக யோசித்துப்பார். உனக்கு வரும் சோதனைகளும் உனக்கு வரும் அறிவுரைகளாகவே உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையை வாழ வேண்டியது எப்படி, உன் வாழ்க்கையை பற்றி நீயே புரிந்து கொள்வது எப்படி என்பதை நீ மிக அழகாக புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த சோதனைகள் உன்னிடம் வருகிறது. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவும் மனம் உடையவனாக இருக்க வேண்டும். பிறர்படும் துயரை கண்டும் காணாதது இருப்பவன் எதற்குமே உதவாதவன். மற்றவர்கள் ஏதாவது துன்பப்பட்டால் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மற்றவர்களுக்கு செய்யலாம். அதை அப்படி செய்து பார். நீ தொலைத்த உன்னுடைய நிம்மதி தானாகவே உன் மனதில் வந்து குடிகொள்ளும். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே 3 இன்பங்களை அனுபவித்து ஆக வேண்டும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் கவலையற்று இருப்பது 2வது இன்பம், பிற உயிருக்கு உதவியாக வாழ்வது 3வது இன்பம். இந்த 3 இன்பத்தோடு நீ வாழ்ந்தால் இன்பமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் எல்லாமே உன் வாழ்க்கையில் வந்து குடிகொள்ளும். நீ மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய். அப்படி உதவி செய்ய முடியாவிட்டாலும் கூட பரவாயில்லை, மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே. அதுதான் பெரும் நஷ்டமாகி போய்விடும். எது நடந்தாலும் அனைத்தையும் சகித்து கொண்டு அமைதியாக சென்றுவிடு. எப்பொழுதும் மற்றவர்களிடத்தில் கோபப்படாதே. கோபம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாகவே இருக்கும். எப்பொழுதும் எதிலும் நிதானமாக இரு, மெதுவாக பேசு. அது உன் ரகசியங்களை மிக அற்புதமாக பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு. நல்ல சிந்தனைகள் மட்டுமே சிந்தனை செய். நல்ல எண்ணத்தை மட்டுமே உன் மனதிற்குள் வளர்த்துக்கொள். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். எப்பொழுதும் நல்ல எண்ணத்தோடு இருந்தால் உன் நடத்தையை அது பாதுகாக்கும். நீ நினைப்பதற்கு மேலாக அதிசயத்தை நான் இந்த மங்களகரமான நாளில் உனக்கு நிகழ்த்துவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே தரும் சத்திய வாக்குதான். நான் இருக்கிறேன். கண்மணியே, உனக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என்னுடைய முழுமையான அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் வாழ்வில் மங்களகரமான பல செயல்கள் அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு வெற்றிக்கான பாதை எதுவோ அதை மட்டுமே நான் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். என் பிரியமான கண்மணியே, வா, விரைந்து வந்து என் கரங்களை பிடித்துக்கொள். இப்பொழுது உனக்கான பிரகாசமான வாழ்க்கை கண்களுக்கு மிக பிரகாசமாக தெரிகிறது தானே? குழந்தையே, உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அனைத்தையும் நான் அறிவேன். உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாகவும் உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாகவும் உன் அப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிச்சயமான உன் அனைத்து கேள்விகளுக்குமான பதில் கிடைத்தே தீரும். கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிறைவேறும். உனக்கானது எதுவோ அதை உன் கைகளில் கிடைக்க வழி செய்ய போகிறேன் உன் சாயிநாதர். இது பொய் அல்ல குழந்தையே, உண்மையான வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. எனவே கவலைப்படாமல் தைரியமாக இரு. அனைத்துமே இனி உனக்கு சாதகமாகவே முடியும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும். இது உன்னுடைய வாழ்க்கைதான் என்றாலும் அது என் கற்பார்வைக்குள் தான் இருக்கிறது. என்னை மீறி, என் பார்வையை மீறி உனக்கு தவறாக எதுவுமே நிகழாது. உன் வாழ்க்கையை வெற்றியடைவதற்கான வழியை மட்டுமே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றி என்னும் கனியை நிச்சயமாக உன் சாயிநாதர் கொடுப்பேன். என் பிரியமான குழந்தைக்கு நிச்சயமாக நான் இதை செய்தே தீருவேன். உனக்கு மன நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று யார் உன்னை நினைத்தாலும், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அதை நிச்சயமாக உன் சாயப்பா என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு வேலியாக
எனக்கு யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. உனக்கு உன்னை விட்டு யார் சென்றாலும், உன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டு யார் சென்றாலும் உன்னோடு உன் அப்பா எப்பொழுதுமே இருப்பேன் என் தங்கமே. அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது கண்மணியே. சந்தோஷமாக இரு. அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் மீது முழுமையாக நம்பிக்கை வை என் பிள்ளையே. நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் அன்பு பிள்ளையே, உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகிவிடு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை துவங்கு. அப்பொழுது உன் பயணம் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவுமே அமையும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே. பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி, ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் என் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கிறேன்.
உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு அனுமதியளித்தேன். எனது அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் நெருங்கக்கூட முடியாது. உனக்காக நான் எனது துவாரகா வாயிற்படியில் காத்து கொண்டிருக்கிறேன். வா பிள்ளையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுந்தூரம் சென்று விட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. எதற்குமே கலங்காதே, உன் அருகில் நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். தைரியமாக இரு. நான் உனது நிழலாக எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் எல்லாமே அமையும். என் பாதத்தை பற்றி நீ வைத்த கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்வு புதிய இடம் நோக்கி நகரத்தான் போகிறது. இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, இன்றைக்கு உனக்காகவே சொல்லப்பட்டிருக்கும் சத்திய வார்த்தைகள்தான். அதுதான் உன் செவிகளில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறது. எனவே உன் அப்பாவின் வார்த்தைகளை தவிர்த்து விடாமல் நம்பிக்கையோடு கேள் பிள்ளையே. நீ கவலையாக இருக்கும் நேரத்திலெல்லாம், உன் மனம் சங்கடப்படும் நேரத்திலெல்லாம் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரையும் ஆலோசனைக்காகவும் சரி, ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதற்காகவும் சரி தேடி போகாதே. இங்கு ஒருவன் நான் உனக்காகவே இருக்கின்றேன். உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் என் முன்னே அமைதியாக உட்கார்ந்து விடு. உன் மனதிற்குள் இருக்கும் உன் அப்பாவை ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிரு. எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இரு. என்னை முழுமையாக பார். என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையான அன்பும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னிடம் இருந்து ஒரு ஆத்மார்த்தமான அரவணைப்பும் உன்னிடம் இருந்து என்னிடமும், என்னிடம் இருந்து உன்னிடமும் ஆத்மார்த்தமாக வருவதை நீயே உணர்ந்து கொள்வாய். அதன் பிறகு நீ என்னுடன் ஆத்மார்த்தமாக கலந்து விடுவாய். அப்படி செய்து பார். உன் மன பாரங்களுக்கெல்லாம், உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் உனக்கான ஆறுதல் சர்வ நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் சிக்கல்களுக்கும் குழப்பங்களுக்கும் கூட ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும், ஒரு தீர்வு பிறக்கும். இந்த சுலபமான வழியை விடுத்துவிட்டு யாராவது வருவார்களா? நம் சோகத்தை பகிர்ந்து கொள்வார்களா? நமக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்லுவார்களா? நமக்கு
தோள் கொடுப்பார்களா என்று மற்றவர்களை எப்பொழுதும் சார்ந்து இருக்காதே. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. ஏனென்றால் இங்கு அவரவர்க்கென்று அவரவர்க்கு தனித்தனி வாழ்க்கை இருக்கின்றது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் போராட்டத்தை போராட வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அனைவருக்குமே உன்னை போன்று 1000 பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லவும், உன்னை தோளில் சாய்த்து கொள்ளவும், உனக்கு ஆறுதலாக உன்னை ஆசுவாசப்படுத்தவும் இங்கு யாருக்குமே நேரமும் இல்லை, அதை விடுத்து மனமும் இல்லை. எனவே நீ யாரையும் சார்ந்து இருக்காதே.